ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஏ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு ராகி மாவில் ட்ரை பண்ணுறேன். ஸோ ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன் நான். அதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கரண்டிலே நம்ம கலரணும். சூடுனால கை வைக்க முடியாது. ஸோ கரண்டிலே கலரிட்டு நீங்கள் ஆறின பிறகு கை வச்சு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆனால் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட விட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். நான் அது ஆறுற கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 முடி தேங்காய் வந்து பத்தை போட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு 1/4 கிலோ வெல்லம் போட்டு அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது டிசால்வ் ஆனால் அது கரையிற அளவுக்கு மட்டும் நான் வச்சுட்டு அது கரைஞ்சோடனே ஒரு வடிகட்டி எடுத்துட்டு, ஏன்னா அதில் மண் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், திரும்ப கடாயில் ஊற்றிட்டு அதில் தேங்காய் அரைச்சதையும் போட்டு நல்லா உள்ளே வைக்கிறதுக்கான பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கிறேன். வெல்லம் தேங்காய் பூர்ணம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்லத்தில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மாவு ஆறியிருக்கும் இல்லைங்களா, அந்த ஆறின மாவை வந்து பால் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பால் மாதிரி பண்ணாலும் அதில் வந்து ஒட்டும் நம்ம திரட்டும் போது. அதனால் ஒரு கவர் எடுத்து அதில் ஆயில் தடவிட்டு அது மேலே வச்சு நான் வந்து சின்னதாக திரட்டிட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொழுக்கட்டெல்லாம் பண்ணுற ஷேப்லேயும் பண்ணலாம், பால் மாதிரியும் பண்ணலாம், மோதகம் மாதிரியும் பண்ணலாம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் ஷேப்லாம். ஸோ நான் வந்து பசங்களுக்கு பால் மாதிரியும் பிடிக்கும், இந்த கொழுக்கட்டை மாதிரி இந்த ஷேப்பு பண்ணுறதும் பிடிக்கும், ஆஃப் சர்க்கிள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறமா வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு மேலே ஒரு துணியை வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுறேன். அது நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூர்ணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் இங்கே பாருங்கள். நான் எல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். பால் மாதிரியும் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன், மோதகம் மாதிரியும் பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 to 15 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு பூர்ண கொழுக்கட்டை, ராகி மாவு கொழுக்கட்டை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அரிசி மாவு இல்லாததுனால நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாம், ராகின்றதுனால. கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும். பாருங்கள், தண்ணி தொட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு உள்ளே வந்து எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி பசங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ராகியில் வந்து அவங்களுக்கு நிறைய டிஷ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி இனிப்புலாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னையோட ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.